முதுமைங்கிறது ஒரு விபத்து அல்ல. நமக்கு 40 வயசு ஆகும்போதே யார்கிட்டையும் நம்ம போய் நிற்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. காலம் மாறி போச்சு. முன்னெல்லாம் ஒரு வீடு, அதில் அத்தை பாட்டி மாமா அவங்க இவங்கன்னு ஒரு 20 பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் நியூக்ளியஸ் ஃபேமிலி ஃப்ளாட்டு. கணவன் மனைவி குழந்தைக்கு தான் இடம் இருக்குது, அப்பா அம்மாக்கெல்லாம் இடம் இல்லை. அதனால் என்னுடைய அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டாப்புல, மாமனார் மாமியாரை பார்த்தாப்புல என்னோடய பசங்க என்னை பார்ப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுக்கு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அது நான் சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் 40 வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். மனதளவில் நம்மளை தயார் பண்ணிக்கணும். என் பிள்ளைக்கு அவன் வாழ்க்கை இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நீ கவனி நான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அப்படியே போய் பொண்ணு வீட்லையோ பிள்ளை வீட்லையோ இருந்தீங்கன்னாக்க என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் அதெல்லாம் பண்ணணும். பண்ணி அவங்களுடைய பாரத்தை நம்ம பகிர்ந்துக்கணும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். 3வது இமோஷ்னல். அந்த உணர்ச்சி பூர்வமாக ஐயோ என் பிள்ளை என்னை கவனிக்காம விட்டானுங்கிறதோ புலம்புறதோ அழுறதோ எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாதுங்க. நம்ம உணர்ச்சி வசப்படாமல் ஒரு விஷயத்தை யதார்த்தமாக அணுகணும். காலம் மாறி போச்சு. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும்.